Hi friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் யூனிட் 1 பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 3 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன் யூனிட் 1க்கு. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், போய் பாருங்கள். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிபியு அப்படின்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம். இட் இஸ் நாட் அ சிங்கிள் டிவைஸ், ரேதர் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ். அது வந்து சிங்கிள் டிவைஸ் இல்லை, அது இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் சிபியு அப்படின்னு சொல்கிறாங்க. சிபியு இஸ் பில்ட் அப் வித் மதர்போர்ட், ஹார்ட் டிஸ்க், ரேமு, ரோமு, ப்ராசஸர், SMPS, கனெக்டிங் ஒயர்ஸ், கிராஃபிக் கார்ட்ஸ், சவுண்ட் கார்டு, நெட்வொர்க் கார்டு அண்ட் மோடம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தனித்தனி யூசேஜஸ் இருக்குது. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு சிபியு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிபியூவில் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first component motherboard. It is a multiple layer printed circuit board inside a computer which connects the different parts of a computer together. So motherboard தான் மற்ற different parts எல்லாம் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர், அது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது motherboard தான். It is also called as main board or system board அப்படின்னு சொல்லிட்டு motherboard நம்ம சொல்லுவோம். So next SMPS கான abbreviation பார்த்தீங்கன்னா switch mode power supply. It is a power supply that uses a switching regulator to control and stabilize the output voltage. ஸோ நமக்கு அவுட்புட் வோல்டேஜை ஃபுல்லாகவே ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இந்த SMPS ஸ்விட்ச். அது ஒரு ஸ்விட்சிங் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணும். These power supplies offer a greater power conversion and reduce the overall power loss நமக்கு ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ பவர் கன்வர்ஷன் இந்த SMPS-ஆல் தான் பவர் கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அதனால நமக்கு பவர் லாஸ் ஓவரால் பவர் லாஸ் ரொம்பவே கம்மியாக ஆகும். நெக்ஸ்ட்டு சவுண்ட் கார்டு நமக்கு தெரியும். ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸில் நம்ம இயர் பண்ணுற சவுண்ட் கம்ப்யூட்டரில் இருக்க சவுண்ட் கார்ட்ஸால் தான். இட் கிரியேட்ஸ் சவுண்ட் ஆன் எ கம்ப்யூட்டர் தட் கேன் பி ஹியர்ட் த்ரூ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்ட்ஸ். ஸோ கிராஃபிக் கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாம் இந்த கிராஃபிக் கார்ட்ஸால் தான் நமக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிறது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கிராஃபிக் ஆக்சிலேட்டர்ஸ் ஆர் video cards. It is a type of display adapter. So display adapter adu. Next, photo editors and web browsers may benefit from 2D acceleration. அதே CAD designsum video games நமக்கு 3D acceleration. ஸோ கார்ட்ஸ்லேருந்து 3D ஆக்சிலரேஷனில் தான் CAD designs and video games வருது. ஃபோட்டோ எடிட்டர்ஸும் வெப் ப்ரௌசர்ஸ் 2D ஆக்சிலரேஷன்ஸில் இருக்குது. அதுதான் கிராஃபிக் கார்ட்ஸ். தென் நெட்வொர்க் கார்ட்ஸ், அதாவது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் மேபி அது ஒயர்டாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். நம்ம அந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். கம்ப்யூட்டர் யூசஸ் NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு டு பிகம் அ பார்ட் ஆஃப் நெட்வொர்க். Communicates using wired connection or a wireless connection. It is also known as LAN. LAN அப்படின்றது local area network adapter. LAN adapter. ஸோ நெட்வொர்க் கார்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிபியூவில் தான் வருது. சப்போஸ் சிபியூ பற்றி உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் சேர்த்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸ் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் எந்த டிவைசஸில் கொடுக்குறோமோ அதெல்லாம் இன்புட் டிவைசஸ். நமக்கு வர அவுட்புட்ஸ் எல்லாமே எந்தெந்த டிவைசஸில் வருதோ அதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் ஆர் யூஸ்டு டு கெட் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் த யூசர். ஸோ நம்ம தான் யூசர். ஃப்ரம் த யூசர் and store them in computer memory in binary form. ஸோ கொடுக்குற மெசேஜஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில்
பைனரி ஃபார்மில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன டிவைசஸ் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கீபோர்டு. இட் கெட்ஸ் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த யூசர் அண்ட் ஸ்டோர்ஸ் தெம் இன் எ கம்ப்யூட்டர் மெமரி. நம்ம ஒரு கீ ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து அது கீபோர்டில் வந்து ஆஸ்கி அப்படின்றது ஜெனரேட் ஆகும். ஸோ ஆஸ்கி அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆஸ்கியோட அப்ரிவேஷன் நிறைய 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு என்னென்ன கீஸ் இருக்குது கீபோர்ட்லனா, ஆல்ஃபபெட் கீஸ் இருக்கும், நியூமரிக் கீஸ் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் கீஸ். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இன் கீபோர்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 கீஸ் வந்து யூஸ்வலாக கீபோர்ட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஸிங் கீபோர்ட் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி என்டர்ட் குயிக்லி இன்டு த கம்ப்யூட்டர். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் வந்து கீபோர்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மவுஸு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் 2 பட்டன்ஸ். மவுஸில் வந்து நமக்கு 2 பட்டன் இருக்கும், ஒன்று லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. அப்புறம் நெடுவில் வந்து ஒரு ஸ்க்ரால் பண்ணுற வீல் மாதிரி ஒன்று இருக்கும் between these 2 buttons. When it is moved across the flat surface, the cursor on the VDU visual display unit, அந்த மானிட்டரில் வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும் நம்ம அந்த மவுஸை மூவ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஸ்கேனர். இட் ஆல்சோ டு ட்ரான்ஸ்ஃபர் பிக்சர்ஸ் அண்ட் photographs to our computer by scanning from top to bottom, one line at a time and transfer it to the computer. ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வந்து பிக்சர்ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸோ எதுனா நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிடும் டு ஆர் கம்ப்யூட்டர் பை ஸ்கேனிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் in one line at a time and transfers it to the computer. So scanner also used as a input devices. Next, digital camera. It records and stores photos in the digital form. Digital form la photos ellame record panni store panum. Joystick. So it is used as a navigation control while playing games. Play பண்ணும்போது இந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம நேவிகேஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். Next, pen drive. It is a portable storage devices. So these are the input devices in the computer. First, keyboard. Next, mouse, scanner, digital camera, joystick and pen drive. Next topic, output devices. So output devices, it is used to get the output from the computer memory and give them to the user in human readable form. ஸோ நம்ம படிக்கிற ஃபார்மேட்டில் கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு அவுட்புட் வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர். இட் ப்ரொவைட்ஸ் விஷுவல் டிஸ்பிளே ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்லி வி யூஸ்ட் சிஆர்டி அப்படின்ற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்க்ரீன் வந்து சிஆர்டி ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம எல்சிடி அண்ட் எல்இடி யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்சிடி எல்இடி ரெண்டுமே வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தேன் சிஆர்டி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் விஷுவல் டிஸ்பிளே ஆஃப் டேட்டா. ப்ரீவியஸ்லி வி யூஸ்ட் சிஆர்டி பட் நவ் வி ஆர் யூஸிங் எல்சிடி அண்ட் எல்இடி. போத் எல்சிடி அண்ட் எல்இடி கன்சியூம் லெஸ் பவர் தேன் சிஆர்டி. சிஆர்டியோட அப்ரிவியேஷன் கேத்தோட் ரே டியூப், எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி லைட் எமிட்டிங் diode. Next, printers. It is used to print text or images on the paper. Paperல நமக்கு text or images formatல paperல print ஆகி நமக்கு கிடைக்கும். The data stored in the memory is soft copy, whereas the output taken on the paper is hard copy. நம்ம printerலேருந்து எடுக்கிற output வந்து it is called as hard copy. அதே நமக்கு டெஸ்க்டாப்லேயே நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சாஃப்ட் காப்பி. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது. டாட் மேட்ரிக்ஸ்,
நெக்ஸ்ட்டு லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர். ஸோ இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது இந்த டாட் ஃபார்மேட்ஸில் தான் நமக்கு வந்து ஒரு லெட்டர்ஸும் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரும். அதோட மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 7x5 அப்படின்ற மேட்ரிக்ஸில் தான் அது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 7 rows இருக்கும், 5 columns இருக்கும். நமக்கு 7 rows and 5 columns இருக்கும். பாருங்கள், இந்த rows வந்து 7 rows இருக்கும், வேறு columns வந்து 5 columns இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப லோ, ஈஸி டு ஆப்ரேட், பிரிண்ட்ஸ் 30 to 300 characters per secondல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லேசர் பிரிண்டர்ஸ். ஸோ தே ஆர் ஹை ஸ்பீட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை விட லேசர் பிரிண்டர்ஸ் வந்து இட் இஸ் ஹை ஸ்பீடு. ஸோ த பிரிண்டிங் ஸ்பீட் இங்கே வந்து 10 to 20 pages per minute நமக்கு 10 to 20 pages வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். They are used in the place of offset printing machines. Offset printing machines பதிலாக இப்போல்லாம் லேசர் பிரிண்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இஸ் ஹை, ஸ்பீடும் ஹை. இட் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆஃப்செட் மெஷினோட ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் லேசர் பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்க்ஜெட் பிரிண்டர். ஸோ கேரக்டர்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் டாட்ஸில் தான் இமேஜஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். The dots are produced by a tiny droplets of ink. அந்த நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா பிரிண்டரில் இங்க், அதுலேருந்து அந்த டைனி ட்ராப்லெட்ஸ்லேருந்து தான் அது வந்து அந்த டாட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும் பேப்பரில். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, அதே சமயம் குவாலிட்டியும் வந்து நமக்கு ஹையாக இருக்கும், நாய்ஸும் வந்து ரொம்ப லெஸ் நாய்ஸாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ்: டாட் மேட்ரிக்ஸ், லேசர் பிரிண்டர், inkjet printer. Next is speaker. It is an output device. Speaker வந்து output device connected as external device using a ஏதாவது போர்ட் வச்சு நம்ம ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன். Headphone, it is an output device like speaker, but only one person can hear. Next, projector. The output is projected onto a flat screen. It is used in meeting and display is visible to many people. So இதெல்லாம் காமனான அவுட்புட் டிவைசஸ் தான் நமக்கு நல்லாவே தெரியும்: ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் அண்ட் ப்ரொஜெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் வந்து நமக்கு போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஸில் தான் நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாமே வயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் கனெக்டிங் போர்ட்ஸ். இட் இஸ் அ ஃபிசிக்கல் டாக்கிங் பாயிண்ட் by which an external device can be connected to the computer. Types of ports: parallel port, USB ports இருக்கு. So parallel ports, it is used to transmit or receive data. A parallel port has multiple connectors and allows data to be sent simultaneously down several cables at once. இது parallel. அதே USB portனா, USB can be used to connect keyboards, mouse, game controllers, printers, scanners. இது எல்லாமே நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், மவுஸு, கீபோர்ட்ஸ் அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரொஜெக்டார்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் டிவைசஸ். கனெக்டிங் போர்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு செப்ரேட்டான டாபிக். அதில் டைப்ஸ் கேட்டாங்கன்னா parallel அண்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ். யூஎஸ்பியோட அப்ரிவேஷன் தான் யூனிவர்சல் சீரியல் பஸ். Next, data communication. So data communicationsல it refers to the exchange of data between a source and a receiver. It is a local if communicating devices are in the same building or restricted geographical area. ஒரு restricted geographical ஏரியாலையோ இல்லை ஒரே பில்டிங்கில் அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து லோக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Types of computer networks la LAN, local area network. The connection between two or more computers within an organization is called LAN. So ஒரு organization குள்ள two or more computers குள்ள இருக்கிற connections தான் LAN. We can exchange the data between a single or group of computers. It can be either wireless ஆகவும் இருக்கலாம், wired ஆகவும் இருக்கலாம்.
ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் டிவைசஸ் சச் as லேசர் பிரிண்டர்ஸ் ஆர் ஸ்கேனர்ஸ் கேன் பி ஷேர்டு. ஸோ இப்போ ஒரு பிரிண்டரோ ஸ்கேனர்ஸோ இருக்குன்னா அது ஒரு சில சிஸ்டம்ஸ் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம்ஸ்க்கு கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ண முடியும். யூசர்ஸ் கேன் அக்சஸ் தேர் ஃபைல்ஸ் ஃப்ரம் எனி ஒர்க் ஸ்டேஷன். ஸோ எந்த ஒர்க் ஸ்டேஷன்லேருந்தோ அந்த ஃபைல்ஸ் வந்து அவங்க அக்சஸ் பண்ண முடியும். Files can be stored on a central computer, allowing data to be shared through an organization. ஸோ ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிருக்க ஃபைல்ஸ் வந்து மற்ற நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர்ஸில் இருந்தும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கம்பெனிஸ்குள்ளே இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கவர்டு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். பவர் குட் லேண்ட் வந்து ரெக்வயர்டாக இருக்கும். குட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். A lot of times a network shares one internet connection which reduces the speed. ஸோ ஒரே நெட்ஒர்க்கில் நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு வைட் ஏரியா நெட்ஒர்க். It is a telecommunication network or computer network that extends over a large geographical distance. அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவை தான் கவர் ஆகிருக்கும். வேன் அப்படின்றது லார்ஜ் ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ஓவர் லார்ஜர் ஏரியா, messages can be sent very quickly, the same data can be used by all. Disadvantagesனா எக்ஸ்பென்சிவ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இஸ் வெரி லெஸ். மெயின்டைனிங் எ நெட்ஒர்க் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். நம்ம அந்த நெட்ஒர்க்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். நெக்ஸ்ட்டு மேன் அப்படின்றது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். இட் இன்டர்கனெக்ட்ஸ் யூசர் வித் computer resources in geographical area larger than LAN but smaller than WAN. ஸோ இது லேண்ட்க்கும் வேன்க்கும் மிடில் தான் இருக்கும். அந்த லேனோட ஏரியாவை விடவும் வேனோட ஏரியாவை விட கம்மியாகவும் இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ இன்டர்கனெக்ஷன் ஆஃப் செவரல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ். ஸோ லாட் ஆஃப் லேண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது நம்ம மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பை பிரிட்ஜிங் தெம் வித் எ பேக் போன் லைன்ஸ். இட் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் கேம்பஸ் நெட்ஒர்க். ஒரு பர்டிகுலர் கேம்பஸில் நம்ம இந்த மேன் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ லேன் வேன் அண்ட் மேன் நெட்ஒர்க்ஸை நம்ம பார்த்துருக்கோம். டேட்டா கம்யூனிகேஷனில் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் லேன் வேன் அண்ட் மேன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் போர்ட்ஸில் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் 2 போர்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அவுட்புட் அண்ட் இன்புட் டிவைசஸ் பார்த்துருக்கோம். அவுட்புட் டிவைசஸில் பிரிண்டர்ஸில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிபியு பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதோட உங்களுக்கு யூனிட் 1ல் எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சிருச்சு. ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் மட்டும் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.